என் அன்பு குழந்தையே, நீ ஒரு தனியறையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும்போது உலகம் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உன்னோடு இருந்தேன். உன் ஒவ்வொரு மூச்சையும் உன் ஒவ்வொரு ஏக்கத்தையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். உன் வழிகளுக்கு மருந்தாகவும் உன் தேடலுக்கு விடையாகவும் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன். உனது பிரார்த்தனைகள் வானத்தின் வாசலை எட்டிவிட்டன. இப்போது நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதிகளை கவனித்துக் கேள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் வாழ்வை அடியோடு மாற்றப்போகும் ஒரு தெய்வீக வல்லமை. உன் நம்பிக்கையை தளரவிடாதே. என் கரங்கள் உன்னை தாங்க காத்திருக்கின்றன. உனக்காக ஒரு மாபெரும் அற்புதத்தை நான் ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். அமைதியாக இரு. என் அன்பின் ஆழத்தை இப்போது உணர்வாய். நீ நீண்ட நாட்களாக போராடிக் கொண்டிருக்கும் அந்த ரகசிய பிரச்சனைக்கு இன்று நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் உதடுகள் சொல்ல தயங்கும், ஆனால் உன் இதயம் கதரும் அந்த போராட்டத்தை நான் மாற்றப் போகிறேன். நீ கேட்ட அடையாளங்களை விட மேலான ஒரு மாற்றத்தை உன் வாழ்வில் நான் கொண்டு வருவேன். சோதனைகள் உன்னை சூழ்ந்திருக்கும் போது கடவுள் எங்கே என்று நீ கேட்ட கேள்விகளுக்கு இன்று என் செயல் மூலமாக பதிலளிக்கிறேன். உன் வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும் இப்போது ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கும். உனக்கு எதிராக செயல்படும் சக்திகளெல்லாம் என் ஒளியின் முன்னால் மறைந்துவிடும். உன் கவலைகள் பனியைப் போல உருகிப் போகும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டேன். நீ இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இரட்டிப்பாக உனக்கு திரும்பத் தருவேன். இது என் வாக்குறுதி. இதை உன் ஆத்துமாவில் ஆழமாக பதித்துக்கொள். உன் விடியல் மிக அருகில் இருக்கிறது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளும் ஏமாற்றங்களும் உன்னை சங்கிலிகளாக கட்டிப்போட்டிருப்பதை நான் காண்கிறேன். நீ செய்த தவறுகளுக்காகவோ அல்லது உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காகவோ நீ இன்னும் உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். என் மகனே, மகளே, இன்று அந்த விலங்குகளை நான் உடைத்திருக்கிறேன். கடந்து போனவை கடந்து போகட்டும். ஒரு புதிய அதிகாலை உனக்காக காத்திருக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு, ஏனெனில் அவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நீ லேசான இதயத்தோடு நடப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன். பழைய காயங்கள் ஆறி புதிய தோல் உருவாவதைப் போல உன் மனமும் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. இனி நீ தோல்வியின் அடையாளம் அல்ல, நீ என் வெற்றியின் சாட்சி. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே, ஏனெனில் உனது எதிர்காலத்தை நான் என் கரங்களால் செதுக்கி வைத்திருக்கிறேன். இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நிற்பாய். ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்கிறாய். சில நேரங்களில் என் மௌனம் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த மௌனத்தில் நான் உன் குணத்தை செதுக்கிக் கொண்டிருந்தேன் என்பதை நீ உணரவில்லை. என் நேரம் மனித நேரத்தைப் போன்றது அல்ல, அது துல்லியமானது. மிக சரியான நேரத்தில் நான் உன் வாழ்வில் அந்த அற்புதத்தை செய்வேன். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மேலான காரியங்களை நான் உனக்கு அருளுவேன். நீ இப்போது அடையும் முதிர்ச்சி வரப்போகும் ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள உனக்கு உதவும். கலங்காதே. என் நேரம் வரும்போது எவராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உன் பொறுமைக்கு மிக உயர்ந்த பலன் விரைவில் கிடைக்கும். உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீ நினைத்த அதே தருணத்தில் நான் உனக்குள் ஒரு புது ஆற்றலை பாய்ச்சுகிறேன். கழுகு தன் சிறகுகளை விரித்து புயலுக்கு மேலாக பறப்பதைப் போல நீயும் உன் பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்ந்து பறப்பாய். உன் திறமைகள் குறைவானதாக இருக்கலாம், ஆனால் என் கரம் உன்னோடு இருந்தால் நீ மலைகளை பெயர்ப்பாய். கோலியாத்தை வீழ்த்திய தாவீதைப் போல உனக்கு முன்னால் நிற்கும் மாபெரும் சவால்களை நீ மிக எளிதாக வெல்வாய். உன் பலத்தை என்னிடம் கேள். நான் உனக்கு தரும் தைரியம் உன் எதிரிகளை வியக்க வைக்கும். நீ ஒரு போர் வீரன். உனக்குள் இருக்கும் என் ஆவியின் வல்லமையை குறைத்து மதிப்பிடாதே. இன்று முதல் நீ எதற்கும் அஞ்ச மாட்டாய், ஏனெனில் நான் உன் பக்கபலமாய் இருக்கிறேன். உனக்கு எதிராக பேசப்படும் வீணான பேச்சுக்களும் உன்னை பற்றி சொல்லப்படும் அவதூறுகளும் என் காதுகளை எட்டின. உன்னை பிடிக்காதவர்கள் உன் வீழ்ச்சிக்காக காத்திருக்கலாம், உன் பாதையில் குழிகளை தோண்டலாம். ஆனால் கவலைப்படாதே, உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் உனக்கு நீதியை தேடி தருவேன். உன் மௌனத்தை நான் அறிவேன், உன் பொறுமையை நான் பாராட்டுகிறேன். பழிவாங்கும் எண்ணத்தை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு தரும் உயர்வுதான் அவர்களுக்கு சரியான பதிலாக இருக்கும். உன்னை வஞ்சித்தவர்கள் ஒரு நாள் உன் மேன்மையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நான் உன்னை ஒரு கேடயமாக பாதுகாப்பேன். உன் நிழலைப் போல நான் உன்னுடன் இருந்து உனக்கு வரும் ஒவ்வொரு ஆபத்தையும் தடுத்து நிறுத்துவேன். உன் தலை நிமிரும் காலம் இது. உன் கௌரவத்தை நான் மீண்டும் நிலைநாட்டுவேன். நீ அமைதியாக இரு, நான் உனக்காக போர் செய்வேன். உன் எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. தோல்வியையும் பயத்தையும் உன் மனதில் விதைக்க எதிரி முயற்சி செய்கிறான்.
ஆனால் இன்று உன் சிந்தனைகளில் ஒரு புரட்சியை நான் ஏற்படுத்துகிறேன். எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு என் வார்த்தைகளை அங்கே விதைப்பாய். என்னால் முடியும், எனக்கு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையை உன் உயிர் மூச்சாக மாற்றிக்கொள். உன் மனம் அமைதியற்ற ஒரு கடலை போல இருக்கலாம், ஆனால் என் வார்த்தை அந்த அலைகளை அமைதிப்படுத்தும். குழப்பங்கள் விலகி தெளிவான பார்வை உனக்கு கிடைக்கும். உன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு நீ என் விலைமதிப்பற்ற குழந்தை என்பதை உணர்ந்து கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே மேன்மையானவற்றை நினைத்திடு. உன் கற்பனைக்கு எட்டாத உயரங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். உன் மனக்கதவுகளை திறந்து என் ஞானத்தை ஏற்றுக்கொள். இனி உன் சிந்தனைகள் வெற்றியை மட்டுமே நோக்கியிருக்கும். உன் குடும்பத்தில் நிலவும் கசப்பான உறவுகளையும் பேச்சற்ற மௌனங்களையும் நான் கவனிக்கிறேன். அன்பிருக்க வேண்டிய இடத்தில் வெறுப்பும், புரிதல் இருக்க வேண்டிய இடத்தில் சந்தேகமும் புகுந்துவிட்டதை நான் மாற்றப் போகிறேன். உடைந்த இதயங்களை இணைக்கும் பாலம் நான். பிரிந்தவர்கள் ஒன்றிணைவார்கள். கசப்புகள் மறைந்து இனிமை பிறக்கும். உன் அன்புக்குரியவர்களின் மனதை நான் மென்மையாக மாற்றுவேன். உன் வீட்டில் ஒரு புதிய சந்தோஷம் பொங்கும். வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களை என் அன்பு ஆற்றும். ஒருவருக்கொருவர் மன்னிப்பை வழங்கி மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் குடும்பத்தில் தொடங்கும். நீ காட்டிய அன்பு ஒருபோதும் வீண் போகாது. உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பை நான் அங்கே விதைக்கிறேன். உங்கள் உறவுகள் முன்னைவிட வலுவானதாக மாறும். இது வெறும் மாற்றமல்ல, இது ஒரு தெய்வீக மறுசீரமைப்பு. உன் வீடு ஆசீர்வாதங்களின் இருப்பிடமாக மாறும். அதை நீ இன்று முதல் காண்பாய். உலகம் கொடுக்கும் செல்வம் இன்று வந்து நாளை போகும். ஆனால் நான் உனக்கு தரும் நிம்மதி நிலையானது. பணத்தினால் வாங்க முடியாத அமைதியை உன் ஆத்துமாவிற்கு நான் வழங்குகிறேன். நீ எத்தனையோ வசதிகளை பெற்றிருக்கலாம், ஆனால் ஆழமான ஒரு வெற்றிடம் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிவேன். அந்த வெற்றிடத்தை என் மாறாத அன்பினால் நிரப்புகிறேன். புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்கும் ஒரு படகை போல உன் வாழ்க்கை மாறும். பிரச்சனைகள் வெளியில் இருந்தாலும் உன் உள்ளுக்குள் ஒரு தெய்வீக அமைதி நிலவும். நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். உலகத்தினால் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை நீ இப்போது அனுபவிப்பாய். இந்த தெய்வீக அமைதிதான் உன் வாழ்க்கையின் உண்மையான பலம். இதை பெற்றுக்கொண்டால் நீ எதற்கும் கலங்க மாட்டாய். உன் தேவைகளை நான் அறிவேன். கடன் சுமை, வேலையின்மை அல்லது வருமானமின்மை போன்ற கவலைகள் உன்னை தூங்கவிடாமல் செய்வதை நான் காண்கிறேன். உனது வாழ்வாதாரத்திற்கான வழிகளை நான் அற்புதமாக திறப்பேன். இதுவரை மூடியிருந்த வாய்ப்புகள் இப்போது உன் முன்னே வரும். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன். தேவையற்ற செலவுகள் நீங்கி உன் சேமிப்பு உயரும். நீ செய்த தர்மங்களும் உன் நேர்மையும் உனக்கு ஆசிர்வாதமாக திரும்பும். வறுமை என்ற இருள் விலகி செழிப்பு என்ற ஒளி உன் வாழ்வில் வீசும். நம்பிக்கை கொள். உன் தேவைகள் அனைத்தும் என் மகிமையின்படி சந்தோஷமாக நிறைவு செய்யப்படும். நீ எதற்கும் குறைவுபட மாட்டாய். இது என் வாக்குறுதி. உன் சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி வழியும் காலம் இது. உன் பிரச்சனைகளைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். மாறாக உன் பிரச்சனைகளிடம் உன் கடவுளின் வல்லமையை பற்றிச் சொல். விசுவாசத்தோடு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை தரும். உன் வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து. பயத்தின் குரலுக்கு செவிசாய்க்காதே. நம்பிக்கையின் குரலை உயர்த்து. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ பரலோகத்தின் அதிகாரம் பெற்றவன். உனக்கு முன்னால் நிற்கும் தடைகளெல்லாம் உன் விசுவாசத்தின் முன்னே தவிடுபொடியாகும். சிங்கங்களின் குகையிலும் எரியும் அக்கினியிலும் நான் உன்னை பாதுகாத்ததைப் போல இப்போதும் பாதுகாப்பேன். நீ துணிந்து முன்னேறு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நீ ஆளப் பிறந்தவன், அடிமையாக இருக்கப் பிறந்தவன் அல்ல. உன்னை சுற்றியிருக்கும் சில நபர்கள் உனக்கு தெரியாமலேயே உன் வளர்ச்சியை தடுக்கலாம். போலி நண்பர்களையும் உன் ஆற்றலை உறிஞ்சும் நபர்களையும் உன் வாழ்விலிருந்து நான் அகற்றுகிறேன். சில உறவுகள் முறிந்து போகும்போது நீ வருத்தப்படலாம், ஆனால் அது உன்னை பாதுகாப்பதற்காக நான் செய்யும் செயல் என்பதை புரிந்துகொள். உனக்கு நன்மை செய்யாத யாரையும் உன் அருகில் வைத்திருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்கு பதிலாக உன்னை ஊக்குவிக்கும், உனக்காக பிரார்த்திக்கும் உண்மையான மனிதர்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். உன் நட்பு வட்டம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. தேவையில்லாத சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு சரியான நபர்களுடன் நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதே என் விருப்பம்.
உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். என் ஞானத்தை பின்பற்று, தவறான ஆலோசனைகளைத் தவிர். உன் சூழல் மாறும்போது உன் வளர்ச்சியும் வேகம் எடுக்கும். இது உன் முன்னேற்றத்திற்கான ஒரு தெய்வீக தூய்மையாக்கல். நீ உன்னை ஒரு தோல்வியாளனாகவோ அல்லது பாவியாகவோ பார்க்க வேண்டாம். என் பார்வையில் நீ பரிசுத்தமானவன், மேன்மையானவன். உன் குறைகளை நான் பார்க்கவில்லை, உன் இதயத்தின் தாகத்தையே நான் பார்க்கிறேன். பழைய அழுக்குகள் நீங்கி நீ ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறாய். உன் முகம் என் ஒளியினால் பிரகாசிக்கும். உன்னை கண்டவர்கள் உன்னில் இருக்கும் மாற்றத்தை பார்த்து வியப்பார்கள். நீ இனி அடிமைத்தனத்தின் ஆவியில் அல்ல, சுதந்திரத்தின் ஆவியில் வாழ்வாய். உனது ஒவ்வொரு செயலும் என் அன்பை பிரதிபலிக்கும். உன்னை தாழ்வாக பேசியவர்கள் உன் உயர்வைக் கண்டு உன்னை தேடி வருவார்கள். நீ என் பிரதிநிதி, இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கப் போகிறாய். உன் பலவீனங்கள் எல்லாம் இப்போது பலமாக மாறுகின்றன. உன்னை பற்றிய புதிய அடையாளத்தை நீயே உருவாக்கிக்கொள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வெற்றியாளன், நீ என் பிரியமான பிள்ளை. இந்த உண்மையை உரக்கச் சொல், அது உன் வாழ்க்கையில் பலிக்கும். உன் உடலில் இருக்கும் நோய்களையும் உன் மனதில் இருக்கும் இரகசிய வலிகளையும் குணமாக்கும் மருத்துவர் நான். நீ நீண்ட காலமாக அனுபவிக்கும் அந்த உபாதை இப்போது மறையத் தொடங்குகிறது. என் தழும்புகளால் உனக்கு குணம் உண்டாகிறது. உன் செல்களிலும் நரம்புகளிலும் என் சுகமளிக்கும் ஆற்றல் பாய்கிறது. வியாதிகளால் ஏற்பட்ட சோர்வு நீங்கி உனக்குள் ஒரு புதிய தெம்பு பிறக்கும். உன் எலும்புகள் பலப்படும், உன் கண்கள் தெளிவடையும். வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் காயங்களையும் நான் ஆற்றுகிறேன். கசப்பும் கோபமும் நோய்களை உண்டாக்கும், எனவே அவற்றை விட்டுவிடு. நான் உனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை தருகிறேன். நீ இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து என் மகிமையை பறைசாற்ற வேண்டும் என்பதே என் விருப்பம். உன் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதே, ஏனெனில் ஜீவ ஊற்று உனக்குள் இருக்கிறது. இன்று முதல் நீ சுகமாகவும் பலமாகவும் இருப்பாய். உன் உடல் என் ஆலயம், அதை நான் சீர்குலைய விடமாட்டேன். உன் போராட்டங்கள் வீண் போகவில்லை. நீ கடந்து வந்த நெருப்பாறு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறது. நீ இன்று அனுபவிக்கும் இந்த வெற்றி நாளை பலருக்கு நம்பிக்கையை தரும். உன் வாழ்க்கை கதையை நீ சொல்லும்போது சோர்ந்து போன இதயங்கள் புத்துயிர் பெறும். உன் சோதனையே உன் சாட்சியமாக மாறுகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு இல்லை, கடவுளால் எல்லாம் முடியும் என்று நீ சொல்லப் போகிறாய். உன் காயங்கள் மற்றவர்களுக்கு மருந்தாகும். நீ ஒரு சாதாரண மனிதனாகப் போய் ஒரு அற்புதமாக திரும்பி வருவாய். உன்னை பயன்படுத்துவதற்காகவே நான் உன்னை இந்த சூழ்நிலைகளின் வழியே நடத்தினேன். இப்போது நீ தகுதியுள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறாய். உன் அனுபவங்கள் மற்றவர்களை விடுவிக்கும் வல்லமை கொண்டவை. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ என் நற்செய்தியின் தூதுவன். உன் வெற்றியைக் கண்டு பலர் என் பக்கம் திரும்புவார்கள். உனது ஒளி உலகெங்கும் வீசட்டும். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் விடியல் வருவதை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் இருண்ட காலம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. கிழக்கு வானில் ஒளிக்கீற்றுக்கள் தெரியத் தொடங்கிவிட்டன. நீ பட்ட துன்பங்களுக்கு ஈடாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ விதைத்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறுகிறது. அற்புதம் உன் கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ கேட்டது வேண்டாம் அல்லது காத்திரு என்ற பதிலாக இருக்கலாம். ஆனால் இன்று முதல் என் பதில் ஆம் என்பதாக இருக்கும். உன் கனவுகள் நனவாகும் தருணம் இது. தடையாயிருந்த மலைகள் சமதளமாகும். காய்ந்து போன நிலத்தில் நீரூற்றுகள் பாயும். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி விரைவில் உன் காதுகளை எட்டும். இது உன் உயர்வுக்கான காலம், உன் மகிமைக்கான நேரம். நம்பிக்கையுடன் எழுந்து நில். உன் கரங்களை பிடித்து நான் உன்னை வழிநடத்துவேன். உன் விடியல் உன்னை ஆச்சரியப்படுத்தும். பூமி நிலைமாறினாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகாது. இது ஒரு நித்திய உடன்படிக்கை. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும் நான் இன்று மீண்டும் உறுதியளிக்கிறேன். நீ செய்யும் தவறுகள் என் அன்பை குறைக்காது. நீ செய்யும் சாதனைகள் என் அன்பை அதிகரிக்காது.
நான் உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன். உன் பெயர் என் உள்ளங்கைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. நீ எங்கே சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரும். உலகத்தின் முடிவு வரை நான் உன்னுடன் இருப்பேன். பயம் வரும்போது இந்த உடன்படிக்கையை நினைவுகூர். உனக்கு நான் தரும் பாதுகாப்பு எவராலும் உடைக்க முடியாதது. இந்த உறவு அழிவற்றது. இது மரணத்தை கடந்தும் தொடரும். நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய். நிம்மதியாக இரு. உன் கண்கள் துடைக்கப்பட்டு விட்டன. உன் இதயம் பலப்படுத்தப்பட்டு விட்டது. நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். நீ எதை தொட்டாலும் அது துளிர்க்கும். உன் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கும். உன் செயல்களில் வெற்றி இருக்கும். இந்த நாளை ஒரு புதிய தொடக்கமாக கருது. நம்பிக்கையற்ற பேச்சுகளை நிறுத்திவிட்டு நன்றி அறிதலோடு உன் நாளை தொடங்கு. உன் வெற்றியை உலகம் காணப்போகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமாக முன்னேறு. உனக்காக திறக்கப்பட்ட புதிய வாசல்களுக்குள் நுழை. உன் எதிர்காலம் பிரகாசமானது. உன் இலக்கு உயரியது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும். இப்போது செல். உன் வெற்றியை கொண்டாடு. நீயே நிரந்தரம் இயேசுவே.